வேல்முருகனுக்கு தலித் அரசியல், தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியல், இப்படி எல்லா அரசியலுக்குமான தலைவனாக வேல்முருகன் இருக்கார். இருக்கிற காலத்தில் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறார். ஈழத்தமிழர் முழுசாக இப்போ வேல்முருகனை நம்புகிறான். இப்போது என்எல்சி போராட்டம் இருக்குது. என்எல்சி போராட்டத்தை பாமகவே துரோகம் பண்ணிடுச்சு, திமுகவும் துரோகம் பண்ணுது. அதை எடுத்து கேட்குறாரு. சரி, திமுக வந்துருச்சு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், கடவுள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ வேல்முருகன் போய் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. நிலம் கொடுத்தவனுக்கு வேலை விடுறா, எல்லாமே யூனிட்டு 5 யூனிட்லையும் ஹிந்திக்காரனாக வச்சுருக்காங்க. தமிழனுக்கு வேலை விடுன்னு கேட்குறாரு. காலவரையற்ற வேலை நிறுத்தன்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணுறது? திமுக தொழிற்சங்கம் வேலையெல்லாம் நிறுத்தக்கூடாது. வட இந்திய தொழிலாளிக்கு வேலை கொடுன்னு திமுக போராடுது. இவரே மண்ணின் மைந்தர்களுக்கான போராட்டத்தை வேல்முருகன் எடுக்கிறார்.